ஐயனை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. என்ற மகன் நான் செல்லமா வளர்த்து போட்டுங்க. உங்களுக்கு வேண்டி அவன் இந்த வீட்டு விட்டு வர்றான். அவன் நல்லபடியா பார்த்துக்குங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் எனக்கு மருமகம் மட்டும் இல்லை, என் பிள்ளை மாதிரி. அவனை கண் கலக்காம நான் வச்சு பார்க்குறேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்னைக்கு அது சம்பந்தி மனசு மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். வாங்க மாப்பிள்ள போலாம், வாங்க எல்லாரும். காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஆயிரமாய் தடைகள் வரும், அன்புடைய கேலி பேசும், வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும், வேர்த்து விட சண்டை கட்டும். விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். கண்கள் பேசி சுகம் கண்டு, காலை மாலை எதிர்பார்த்து, விடிய விடிய கண் விழித்து, விதவிதமாய் கனவு கண்டு, வளர்த்தது இந்த காதலன்றோ, மறந்து விட்டு வாழச் சொன்னால் வாழ்க்கை ஒரு பாவம் அன்றோ. விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஓடி ஒளிந்து போகாமல், மறைந்து மறைந்து வாழாமல், ஊருலகை அழைத்து வந்து பேர் விளங்க நடத்தி வைக்கும் திருமணமும் காதலன்றோ. தைரியமாய் கைப்பிடித்தால் அதன் பெயர்தான் காதலன்றோ. விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஆயிரமாய் தடைகள் வரும், அன்புடைய கேலி பேசும், வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும், வேர்த்து விட சண்டை கட்டும். விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். புதன் சுக்கிரன் குரு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்னில இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுங்கய்யா. ஓடி போன உங்க பையன் திரும்பி வரப்போறான், உங்க பொண்ணு வரப்போகுது, மாமா மச்சான் எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்க. சரி,
கெட்டதெல்லாம் வேலைக்கு உங்க வாசலை தேடி நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க ஐயா. ஆமா அட்டாவே, அட்டாவே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தானே. இவ்வளவு அடிக்கலாம் முதல்ல. என்னையா இது? அன்னைக்கு என்னையா சொன்ன தட்ட மாத்தி புது சொந்தம் புது ரத்தம் நல்ல மாதிரி நாட்டாவ மாதிரி பேசணும் இல்லையா? உத்தம மாதிரி பேசணும் இல்லையா? என் தம்பி பார்த்தா இழுச்சு வாயின தெரியுதாயா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. இவனை இங்க வச்சு அடிச்சு முடிச்ச ஊர்க்காரன் கூடுறான். தூக்குறா நம்ம ஊருக்கு. கட்டு கட்டு சுத்து. தூக்கு ஆளை தூக்கு. தூக்கு தூக்கு தூக்கு. அடே தம்பி, வேலூர் கண்ணுங்க மாமனை அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க. என்னது மாமன் அடிக்கிறாங்க? ஊரே திரண்டு வந்து என் மச்சனோட வந்து உன்னை கைகளை நோக்க போறாங்க. எல்லாம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணுங்க. அண்ணன் ஃபோன் பண்றாரு. என்ன மாமா? ஹலோ, என்னண்ணே அப்படியா? சீக்கிரம் வண்டியில் ஏறி சீக்கிரம் போடி. என்ன தைரியம் இருந்தா என்னையே பொண்ணு பார்க்க வருவேன்? எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டயே தகராறா? எவ்வளவு தைரியம் எங்க அப்பாவே கட்டி தூக்கிட்டு வர்றீங்க? அவன் மூஞ்சிலே முத்து மாமா. நல்லா அடி மாமா. பிரியா அங்க போய் ஆடி. என்னையே மாமா அடிக்க வர? உன்னை என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிக்க வருவேன்? இனிமே எங்க ஊர் பக்கம் வருவியா? நெஞ்சில் அடிக்காதீங்க. நெஞ்சில் அடிக்காதீங்க. ஏன் நெஞ்சில் அடிக்காதீங்க. ஆஹா, என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தையா? பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பாக்கெட்ல இருக்கிற மைசூர் பான் ஒதுக்கிடும்டா. இந்த நேரத்துல கூட மைசூர் பாக்கு. பெரிய மைசூர் மகாராஜா இவரு. இந்த மைசூர் பாக்கு. சரவணா பிரியா நிறுத்துங்க. என்ன கொழுப்பு இருந்தா ஊர் நாட்டாமே அடிச்சு கடி தூக்கிட்டு போவீங்க. ஏயா இந்த ஊர்க்காரனுங்க ஒண்ணு தெரியாதுங்க. நீங்க பெரிய கொம்பனுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ தட்ட மாத்தி பாட்டு மறுபடியும் பேசுறது ரொம்ப தப்பியா? சட்ட மாத்தினா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஏதாவது இருக்குதாக்க? என்னையா அப்படி சட்டமா? என்னையா பேசுற நீ? அதெல்லாம் அவங்க இஷ்டம். புடிச்சா கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா இல்லைப்பாங்க. என்ன கொழுப்பு இருந்தா எங்க மாமனையே தூக்குவீங்க நீங்க. உள்ளூர்காரனுக்குள்ள போட்டு கட்டி வச்சு இதுக்கு மேல வாய் பேசுனீங்கன்னா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவா. ஒழுங்கா எங்க மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஊரை பார்த்து போறனா போங்க. இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருமா. ஆமா வந்துட்டானு பொண்ணு கேட்டு. மலைக்கு போனாலும் மச்சனை உதவி வேணும்ன்ற இந்த காலத்துல நான் உள்ளூர்லயே மச்சனை வச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிடுறேன். அழறீங்க மாமா. நான் இருக்கிற மாமா. என்ன மாமா நடந்துருவாரு? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க. விடுங்க மாமா. சரிங்க மாமா. நாங்க தெரியாம தப்புட்டாங்க. மன்னிச்சிரு மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருக்கணும்டா. வாங்க வா பிரியா வாங்க. மாமா எங்கேயா சாந்தி முத்து வைக்க போறீங்க? டேய், நீ இதே இப்பதான் கல்யாண சாப்பாடு தான் போட்டாச்சே. என்னென்ன வேணும் மாமா
சாந்தி முகூர்த்தம் எங்க வைக்கலாம்? எங்க வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தானே சாந்தி முகூர்த்தம்? இல்ல மாப்பிள, பொண்ணு வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன என்ன மாமா தம்பி? இப்படி ஆமா சொல்றீங்க? ஆமா ஆமா ஏய் இல்லப்பா, இல்ல மாமா. பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது வழக்கம். முடியாது மாமா. எப்பவுமே பொண்ணு அதெல்லாம் வீட்டுல பழசு தானே. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே பரம்பரையா பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது. அது ஓடி ஹோஸ்டலுக்கு சரி. எதுவும் பேசிக்கிறதா? சொன்னா கேளுங்க, காலங்காலமா பொண்ணு வீட்டுல தாங்க அதெல்லாம் நடக்கும். இல்ல, பழைய பஞ்சாங்கம் கிடையாதுயா. மாமா, நீங்க சும்மா எல்லாம் அலட்டதீங்க, மாப்பிள்ளை வீட்டுல தான். அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுயா. ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் பொண்ணு வீட்டுல தான். ஒண்ணும் தெரியாம பேசுறீங்க. அதெல்லாம் ஆமா, ஒண்ணும் தெரியாம தெரியாது. நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. என்னாச்சு? என்ன மாமா இங்க சண்டை? தம்பி, சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தானே வைக்கணும். ஏ பிரியா, நம்ம வீட்டுல தானே வைக்கணும். அட என்ன மாமா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு மல்ல கட்டிட்டு என்னது இருக்கீங்க. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சா? போச்சா? கல்வி சமூகத்தை மேம்படுத்துகிறது, காதல் சமூகத்தை சமன்படுத்துகிறது. கல்வியை கற்றுக் கொடுங்கள், காதலை கௌரவப்படுத்துங்கள்.